தப்பி ஓடி போயிட்டானா? உயிரை வாங்கிடுவானே பாரிஜாதா. எண்ணி பாக்குறியா? எண்ணி கொடுக்கட்டுமா? 50,000 நம்ம பந்தயத்துக்கு இந்த பணம் செல்ல. எதனாலன்னா இதன் மேல ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. என் ரத்தத்தை சிந்தி அந்த பணத்தை தர்றேன்னு உங்களுக்கு அன்னைக்கே சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப இந்த நோட்டு மேல படிஞ்சிருக்கிறது அந்த ரம்பாதேவி ரத்தம். இல்லன்னு சொன்னா நம்பணுமா? பணத்தையும் வாங்க மாட்டேன், மேரேஜுக்கு சம்மதிக்க மாட்டேன். ஒன்ன சம்மதிக்க வைக்கிறேன். நான் சொன்னபடி தர வேண்டிய பணத்தை தந்துட்டேன். சபதப்படி தங்கச்சிக்கு கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். அது முடியாது. அது ஏன் முடியாதுன்னு இப்பவே உனக்கு சொல்றேன். 50,000 ரூபாய் தந்தா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். அந்த வார்த்தையை மாறிட்டேன். ஆனா இந்த கல்யாணம் நடக்காவிட்டா நான் சிந்துன ரத்தமும் வயர்வையும் வீணாயிடுச்சேங்கிற கோபத்துல உன்னை சித்திரவதை பண்ணி பழிய தீர்த்துக்குவேன்னு அன்னைக்கு நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற போறேன். கோதண்டராம் ஆளுங்க ராஜேந்திரன் தூக்கில போயிட்டானுங்க. தன் மகன் அவனுக்கு எஸ்டேட்ல வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களாம். உயிருக்கு உயிரானோன்னு நினைச்சேன். இப்படி பண்ணிட்டானே. தம்பி மணி, என் பையனை எப்படியாவது காப்பாத்து மணி. காப்பாத்தப்பா, காப்பாத்து. இந்த இடத்துக்கு உன்னை நான் வரவழைச்சத நீ எப்படி என்ன வரவழைச்சியோ எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்தது நீ தப்பி போகாம பாக்குறதுக்கா. அது நடக்காத காரியம். என் கையாட்கள் நீ இங்கிருந்து தப்பி போகாதபடி பார்ப்பாங்க. அதுக்குள்ள போலீஸ் வருவாங்க. உன்னை கொண்டு போய் ஜெயில் கம்பிகளை எண்ணும்படி செய்வாங்க. ஜெயில் கம்பிகள் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்காக இல்ல, உனக்காக. ஆனா உன்னை என் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ரம்பாதேவி செத்து போன கேஸ்ல நான் உன்னை மாட்ட வச்சு போலீஸ் பின்தொடர்படியா செய்திருக்கேன். நீ தந்திரக்காரன் தான், நான் பெரிய மந்திரக்காரங்கிறத மறந்துடாதே கோ தண்டராமா. உன் கைவிரல்ல இருந்த நவரத்ன மோதிரம் இருக்குதா இல்லையான்னு கொஞ்சம் பாரு. அது இருக்காது. செத்து போன ரம்பாதேவியோட விரல்ல இருக்கும். ஸ்டேஜில் உன் விரல்ல இருந்து கழட்டி அவனுக்கு சன்மானமா கொடுத்தேன். உன் காலில் கிடக்கிறது உன் செருப்பா பாரு. உன் வலது கால் செருப்ப ரம்பாதேவி செத்த இடத்திலேயே நான் தான் விட்டுட்டு வந்தேன். கோதண்டராமா, நீயும் நாராயணனும் சேர்ந்து பேங்க கொள்ளையடிச்சு அதை செய்தது எங்க அப்பா தான் அநியாயமா அவரை சாகடிச்சிங்க. உன்னை பழி வாங்குங்கிறதுக்காக தான் இத்தனை காலம் நிழலா பின்தொடர்ந்தேன். நீ குற்றங்கள் செய்யும்படி செய்த. நீ அப்படிப்பட்ட அறிவாளின்னு தெரிஞ்சுதான் என் மகனை கோதண்டராம கடத்திட்டு போயிட்டான்னு உனக்கு சொல்ல வச்சு உன்னை இங்க வரவழைச்சோம். இப்ப உன் கதையை முடிக்க போறோம். இவனை இங்கேயே சித்திரவதை பண்ணி என் கண்ணு முன்னாலேயே கொள்ளுங்களா? விஸ்வநாதனை கொண்ட மாதிரியே ரேகாவையும் கொல்றேன்டா.
நெஞ்சுமலை ஏற்பட்டு செத்த மாதிரி நீங்க மூச்சு தேவை சாக போறீங்க. எங்க அம்மா அனாதைய செத்த மாதிரி நீங்க 2 பேரும் அநியாயமா சாக போறீங்க. நீங்க பண்ண துரோகத்துக்கு அக்கிரமத்துக்கு இதுதான் தண்டனை. இதுதான் தண்டனை. வாங்க இன்ஸ்பெக்டர், இந்த கொலைகாரனை உங்கள்கிட்ட ஒப்படைக்கலாம்னு பார்த்தா எங்களை எதிர்த்து அடின்னு அடிச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். ரம்பாதேவிய பாரிஜாலத்தின் உதவியோட இந்த நாராயணன் எப்படி கொலை செய்தாரோ அதுக்கு தகுந்த சாட்சியங்கள் என்கிட்ட இருக்கு. எங்க அப்பாவுக்கு இந்த கொலையில பங்கு இருக்குன்னு நான் சாட்சி சொல்றேன். இந்த சாட்சி போதுமா இல்ல கோர்ட்ல வேற சாட்சிகளை வரவழைக்கட்டுமா? பாத்தியா நாராயணா, பார்ட்டியை விட்டு இன்னொரு பார்ட்டியில சேர்றதுக்கு நாம கத்துக்கிட்டோம். நம்ம பசங்களுக்கும் நமக்கு சின்ன டிஃபரன்ஸ். நாம கெட்ட பார்ட்டியில சேர்ந்துட்டோம், அவங்க நல்ல பார்ட்டியோட சேர்ந்துட்டாங்க. நீ என்ன சொல்ற? நீ ஒரு புரியாத மனுஷன் ஐயா. கல்யாணங்கிறது அக்னி சாட்சியா தான் நடக்கும். ஆனா எங்க கல்யாணத்துக்கு உன் ஆத்மா சாட்சியா இருந்தா போதும். எங்களை வாழ்த்து. நீங்க 2 பேரும் மாலை மாத்தீங்க.